இன்றைக்கு நாம் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அசீரியன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்துச் சென்று கலிலேயா கடலோரத்தில் புறஜாதி ஜனங்களை குடியமர்த்தினான். இவர்கள் கலிலேயா கடலோரத்தை சுற்றிலும் உள்ள செபுலோன் நப்தலி நாட்டில் வசித்தனர். இவர்கள் கலிலேயர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். எனவே யூதர்கள் கலிலேயரை புறந்தள்ளினர். இதன் நிமித்தம் இந்த பகுதி ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் இருண்டு கிடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் தன்னை மேசியாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கலிலேயா கடலோர பகுதியில் அநேக ஊழியங்களை நிறைவேற்றினார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தாவீதின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் நித்தியமாக வீற்றிருப்பார் என்பதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு இருளில் இருக்கும் புறஜாதி ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். சீரிய ராஜாவாகிய ரேத்சீன் இஸ்ரவேலுடன் பண்ணிய உடன்படிக்கையை முறித்து போடுவான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாத இஸ்ரவேல் ஜனத்தை முற்புறம் சீரியரும் பிற்புறம் பெலிஸ்தரும் பட்சிப்பார்கள். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இடையே உள்ள பகை தொடரும். இத்துடன் ஏசாயா 9ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.